கிளியரா இருக்கா? ஏவி கிளியரா இருக்கா? ஓகே, கேக்குதா? ஏவி கிளியரா இருக்கா மக்களே? ஓகே, ரைட், பர்ஃபெக்ட். கிளியரா இருக்கு, போயிடலாம். ஆப்டிடியூட் ஆர்ஆர்பி குரூப் டி ரிவிஷன் சீரிஸ்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் பார்க்க போறோம். ஆல்ரெடி வி ஹவ் கம்ப்ளீட்டட் நம்ம ரேஷன் ப்ரொபோஷன், அதாவது சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துட்டு ரேஷன் ப்ரொபோஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அதோட ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் அண்ட் ஏஜஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பர்சன்டேஜ்ல இருந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? கூடவே சால்வ் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஆச்சுல அண்ணன் ஆடியோ வந்து ஒழுங்காக தரல, அதே மாதிரி ஒரு மணி நேரமாக டெக்னிக்கல் இஷ்யூலாம் டிலே பண்ணிட்டாரு. அண்ணன் டிலே பண்ணிட்டாரு, அதனால ஒரு 1 hour டிலே ஆகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஓகே, நம்மளோட அகாடமிலேருந்து நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் அண்ட் ரெசிடென்ஷியல் பேட்ச்மே ஆஃபர் பண்ணுறோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து இதை பற்றின ஒரு A to Z டீட்டெயில்ஸ் வந்து கிளியர் கட்டாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வச்சிருக்கேன். ஸோ தமிழில் தேவையானவங்க கொஸ்டின் அங்கே இருக்குது, ஷோ ஆகுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே பைலிங்குவல், தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆயுஷ் ஸ்பெண்ட்ஸ் 25% ஆஃப் an amount of money on an insurance policy. ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில் 25% செலவு பண்ணிடுறாரு. 26% ஃபுட்டில், 23% சில்ட்ரனோட எஜுகேஷனில், 19% ரீக்ரியேஷனில். ஓகேவா? he deposits the remaining amount of rupees 26,600 in the bank. ஓகே, ரிமைனிங் அமௌண்ட்னா இந்த செலவெல்லாம் போக மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவர் என்ன பண்ணுறாரு, பேங்க்ல ஸ்பெண்ட் பண்ணுறாரு, டெபாசிட் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். 25 ப்ளஸ் ஒரு 26 ஆட் பண்ணால் 51. 51 ப்ளஸ் ஒரு 19 என்ன வரும், 70 வரும். 51 19 ஆட் பண்ணால் 70. 70 23 93. மொத்தம் டோட்டலாக அவ்வளோ ஆட் பண்ணோம்னா 93% வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, டோட்டலாக வேறு விஷயங்களுக்காக செலவு பண்ணிடுறாரு, ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 7% இருக்கும். மொத்தம் 100%, அந்த 7% மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த 7% ஆஃப் த அமௌண்ட் தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, இந்த 26,600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26,600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7% தான் இந்த அமௌண்ட்னா நம்ம கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் தட் ஹி ஸ்பெண்ட்ஸ் ஆன் ஃபுட் அண்ட் ரீக்ரியேஷன் டுகெதர். ஸோ ஃபுட்லையும் வேறு கலர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். ஃபுட்டுக்கும் ரீக்ரியேஷனுக்கும் அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காருன்றதை கேட்டிருக்காங்க. ஃபுட்டுக்கு ஒரு 23, ரீக்ரியேஷனுக்கு ஒரு 19. அப்போ 23 19 ஆட் பண்ணோம் அப்படின்னா 42 வரும். ஸோ 42 என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா போதுமானது, முடிஞ்சிச்சு. சிம்பிளிஃபை பண்ணால் 6 7 are 42. ப்ராடக்ட் பண்ணுறோன்னா மிச்சம் 3, 36 39 9 3 12 3 15. ஸோ 00. அவ்வளோதான். 1,59,600 இஸ் தி ஆன்சர். எங்கே இருக்கு ஆன்சர்? வரலையா? 36 3 36 39 9 3 12 3 15. 1,59,600 தான். வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் தட் ஹி ஸ்பெண்ட்ஸ் ஆன் ஃபுட் அண்ட் ரீக்ரியேஷன் டுகெதர். சாரி, இங்கே இருக்கு, தப்பாக மார்க் பண்ணிட்டேன். இங்கே இருக்கு ஆக்சுவலாக, வரேன், எதுவுமே 42 இல்லை ஆக்சுவலாக. ஓகே, என்ன அப்படின்னா 26% ஆன் ஃபுட், நான் பேக்ல உள்ளதை எடுத்துட்டேன் இல்லையா, 26% ஆன் ஃபுட் அண்ட் 19% ஆன் ரீக்ரியேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபுட்டையும் ரீக்ரியேஷனையும் சேர்த்து தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ 26 19 ஆட் பண்ணோம்னா 46 45 45 என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதுமானது. இந்த ரிமைனிங் கூடிய 7% தான் 26,600 அப்படின்னா 45 என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 56க்கு 8, அப்போ 45 × 38 ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். டபுள் 0. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். 1,71,000 இருக்கா? ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். 1,71,000 இஸ் தி ஆன்சர். ரைட்? ஆப்ஷன் டி. கிளியரா? 3,80,000. அவங்க டோட்டல் கேட்கல, ஃபுட்லேயும் ரீக்ரியேஷன்லையும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு கேட்டிருக்காங்க. ஃபுட்டுன்றது இங்கே இருக்க 26%, ரீக்ரியேஷனுக்கு இருக்க 19%. அப்போ 26 19 ஆட் பண்ணால் 45. அந்த 45 45 என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதுமானது. டோட்டல் 100% நமக்கு தேவை கிடையாது. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Swastik saves 20% of his income while spending the remaining amount on food, rent, education and shopping. அவர் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு, எவ்வளோ சேவ் பண்ணுறாரு, 20% சேவ் பண்ணிடுறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 15% ஆஃப் த இன்கம் இஸ் ஸ்பெண்ட் ஆன் ஃபுட். 15% ஆஃப் த இன்கம் வந்து ஃபுட்லையும்,
12,800 ரூபாவை ரெண்ட்லையும் 32,000 ரூபாவை எஜுகேஷனுக்கும் 7,200 ரூபாவை ஷாப்பிங்க்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ஷாப்பிங் வந்து 11.25%. ஷாப்பிங் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு? 11.25%. அதுதான் இங்கே அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துடலாமா? நம்மளால் இப்போ கால்குலேட் பண்ணிட முடியுமா? 11.25% தான். இந்த 11.5% தான் 7,200 ரூபாய் ஷாப்பிங்க்கு ஸ்பெண்ட் பண்ண காசு அப்படின்னா 100% என்னன்றதை கால்குலேட் பண்ணிடலாம். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இதில் பாயிண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு 00 ப்ராடக்ட் பண்ணிப்போம். 00 ப்ராடக்ட் பண்ணிட்டோம்னா அது 0 போயிடும். இங்கே ஒரு 2 0 ஆட் பண்ணிக்கலாம். 125 வச்சு 8க்கு 1000 9. அகைன் இங்கே 125 வச்சு 8க்கு 1000 80 வந்துருமா? இந்த 9 கட் பண்ணோன்னா 8 9s are 72. 8 8 64. 000 ஒரு 0. அப்போ 64,000 ரூபாய் என்னவா இருக்கும்? டோட்டல் 100% இருக்கும். அதாவது இந்த 20% சேவ் பண்ணியிருக்காரு. ஸ்வஸ்திக் சேவ்ஸ் 20% ஆஃப் இஸ் இன்கம். ரிமைனிங் இருக்கக்கூடியது தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? இந்த 64,000ன்றது என்னது? 20% அவருடைய இன்கம்ல இருந்து சேவிங்ஸ் போக மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட். அப்போ இந்த 80% தான் 64,000 அப்படின்னா நம்ம கொஸ்டின் என்ன? எக்ஸ்பெண்டிச்சர் ஹவு மச் மணி ஸ்பெண்ட் ஆன் ஃபுட். ஃபுட்டில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல 100% என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 8 64 800 ஒரு 00 இவ்வளோ இருக்கும். ரைட். அவர் வந்து இது டோட்டல் அமௌண்ட். அதில் அவர் ஃபுட்டுக்கு மட்டும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்றத கால்குலேட் பண்ணிடலாம். இதோ இருக்கு 15% ஆஃப் இஸ் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் ஃபுட். ஃபுட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு? 15% ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மொத்த அமௌண்ட் 80,000. 80,000ல் 15%. 10%னா எவ்வளோ? 8,000. 5%னா எவ்வளோ? அதில் பாதி 4,000. இது மொத்தமாக ஆட் பண்ணோன்னா ஒரு ஃபுட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு? 12,000 ரூபாய் ஃபுட்டுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல நம்ம எடுத்து கண்டுபிடிச்ச 100% அப்படின்றது மொத்த எக்ஸ்பெண்டிச்சருடைய 100%. மொத்த எக்ஸ்பெண்டிச்சருடைய 100%. ஸோ அதுதான் நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு? 64,000. அதுவே 20% வந்து இன்கம் அவர் சேவ் பண்ணியிருக்காருல்ல. அப்போ 80% தான். அதுனா 100% என்னன்னு போட்டோம்னா அவர் சேவ் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் செலவு பண்ண அமௌண்ட் ரெண்டையும் சேர்த்து நமக்கு எவ்வளோன்றது கிடச்சிரும். அதுதான் நமக்கு இந்த அமௌண்ட். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 80,000. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 80,000. அதுலேருந்து ஒரு 15% வந்து அவர் ஃபுட்டுக்கு செலவு பண்ணியிருப்பாரு. 80,000ல் 15% எடுத்தால் 12,000 ரூபாய். 12,000 அப்படின்றத ஒரு ஃபுட்டுக்கு செலவு பண்ணியிருப்பாரு. அதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ரைட். அடுத்த கொஸ்டின் பெறலாமா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் ஷார்ட் அப் பை 5%. பிஃபோர் த ஹைக் த பிரைஸ் வாஸ் ₹82 per liter. சரி, ஓகே. முன்னாடி பிரைஸ் வந்து எவ்வளோ இருந்திருக்கு? 82 ரூபாய் இருந்திருக்கு. இப்போ எவ்வளோ ஆயிருக்கு? ஒரு 5% ஷார்ட் அப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10%னா 8.2, 5% அதில் பாதி 4.1. 82 4 86.1 ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 86.1 அப்படின்றது நியூ காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். இது நியூ காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேன் டிராவல்ஸ் 3045 கிலோமீட்டர் எவரி மந்த். ஒவ்வொரு மாதம் ஒரு 3045 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறாரு. அண்ட் இஸ் கார் கிவ்ஸ் அ மைலேஜ் ஆஃப் 15 km per liter. அவர் மொத்தமாக ஒரு மாதத்துக்கு 3045 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறாரு. அவருடைய கார் வந்து ஒரு லிட்டருக்கு 15 கிலோமீட்டர் மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லிட்டருக்கு 15 கிலோமீட்டர் தருது. அவர் மொத்தமாக 3045 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறாருன்னா இந்த 15 கிலோமீட்டரால் 3045 டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு அவருக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு லிட்டர் ஆஃப் பெட்ரோல் தேவைப்படும் அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ டிவைட் பண்ணுறோம். 15க்கு 2 30 போகாது 3. அவர் மொத்தம் 203 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் வந்து அவருக்கு தேவை. சரியா? ஒரு மாதத்துக்கு அவருக்கு தேவைப்படுற பெட்ரோல் வந்து எவ்வளோனா 203 ரூபாய். சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த மேன்ஸ் டிராவல் டியூ டு த ஹைக் இன் த பெட்ரோல். பிரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 4 ரூபாய் ஒரு காசு, 4.1 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவருக்கு ஒரு மாதத்துக்கு தேவைப்படக்கூடிய பெட்ரோல் எவ்வளவு? 203 லிட்டரு. அப்போ 203 லிட்டரு, ஒரு லிட்டருக்கு 4 ரூபாய் 10 பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 4 ரூபாய் 10 பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 203 லிட்டருக்கு மொத்தமாக அவருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக செலவாகுது அப்படின்றது அவருடைய எக்ஸ்பெண்டிச்சரில் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ப்ராடக்ட் பண்ணி எடுத்துடலாம். மூணு 2 2 1 3 8. ஸோ 4.1 இல்லையா? ஸோ ஒரு பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 832.3 இவ்வளோ ரூபாய் அவருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அவருக்கு ஒரு 832 ரூபா 30 காசு வந்து அதிகமாக செலவு பண்ணுறாரு அப்படின்றத ஆன்சரு. நியரஸ்ட் டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 832 அப்படின்றத நமக்கான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? If the price of the rice is increased by 25%, then by what percentage consumption of the rice should be decreased so that the expenditure incurred on rice gets decreased by 40%? Okay. Price of the rice வந்து 25% increase ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி ஓகே
முன்னாடி 100 ரூபாவா இருந்தது இப்போ என்ன ஆகுதுன்னா 125 ரூபாவா ஆகுது. Then by what percentage consumption of rice should be decreased so that the expenditure incurred on the rice gets reduced by 40%. இது வந்து price CP ன்னு வச்சுக்கலாம், காஸ்ட் பிரைஸ். முன்னாடி 100 ரூபாய் வரது 125 ரூபாய் ஆகுது. முன்னாடி கன்சம்ஷன் எவ்வளவு குவாண்டிட்டி கன்சியூம் பண்றாங்கன்னா 10 கிலோ கன்சியூம் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு அசம்ஷன் தான். அப்போ எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் முன்னாடி இருந்திருக்கும், 1000 ரூபாய் இருந்திருக்கும். இப்போ எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 40% அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ல ரெடியூஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. 1000த்துல 40%னா 400 ரூபாய். 1000 ரூபாயில இருந்து 400 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 600 ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கணும். 600 ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கணும். அப்போ எவ்வளவு கன்சம்ஷன், அப்போ கன்சம்ஷன் எவ்வளோனா இதால டிவைட் பண்றோம், நம்ம கன்சம்ஷன் எவ்வளோன்றது தெரிஞ்சிரும்ல. 50 10 60 100 4 24/5 அப்படின்னா நமக்கு 4.8 அப்படின்றது கன்சம்ஷனா இருக்கும். முன்னாடி 10 குவாண்டிட்டி கன்சியூம் பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்போ வெறும் 4.8 குவாண்டிட்டி தான் கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றத இங்க பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. எவ்வளவு ரெடியூஸ் ஆயிருக்கு, ஒரு 5.2 ரெடியூஸ் ஆயிருக்கு. 10க்கு 5.2னா 100க்கு என்னன்றத பர்சன்டேஜ்ல சொல்றோம். அவ்வளவுதான். சிம்பிளிஃபை பண்றோம்னா 52% ரிடக்ஷன், முன்னாடி இருந்ததை விட 52% ரெடியூஸ் ஆயிருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர், 52%. கிளியரா? 52% இஸ் தி ஆன்சர், ரைட்? கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாமா? ஓகே. In an election between two candidates, 64% of the voters cast their vote. ஒரு 64% வந்து அவங்களுடைய ஓட்டை வந்து கேஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. Out of which 4% of the votes were declared invalid. அவங்க மொத்தமா இருக்கிறதுல 64% தான் ஓட்டே போட்டிருக்காங்க. அதுல ஒரு 4% வந்து ஓட்டு வந்து டிக்ளேர்ட் வந்து இன்வாலிட்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. A candidate got 12,288 votes which were 64% of the total valid votes. மொத்த valid votesல 64% தான் அந்த 12,288 ன்னு சொல்றாங்க. 12,288 அப்படின்றது மொத்த வேலிட் ஓட்ஸ்ல 64%. அப்போ 100% என்னன்னா மொத்த வேலிட் ஓட்ஸ் எவ்வளோன்றது கிடைச்சிருமா? 64க்கு 8க்கு போடலாம். 8 8 64, 1 8 42க்கு 8 40, 28க்கு 3 24, 48க்கு 6 48. ஃபர்தரா 8க்கு கேன்சல் பண்ணலாம், நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 8 73 72 12. ஓகே. அப்போ எவ்வளோ வேலிட் ஓட்ஸ்? 192,000 அப்படின்றது டோட்டல் வேலிட் ஓட்ஸ். இது மொத்த ஓட்ஸ் இல்ல, மொத்த வேலிட் ஓட்ஸ் மட்டும் தான். ஓகேவா? ஏன்னா 64% ஆஃப் த வேலிட் ஓட்ஸ் இவ்வளோனா 100% ஆஃப் த வேலிட் ஓட்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இப்போ நமக்கு 4% ஆஃப் த ஓட்ஸ் வேர் டிக்ளேர்ட் இன்வாலிட். வெறும் 4% ஆஃப் த ஓட்டு தான் இன்வாலிட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. வெறும் 4% ஆஃப் த ஓட்டை தான் இன்வாலிட்னே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இது எவ்வளவா இருக்கும்? மொத்தமா டோட்டல் வேலிட் ஓட்ஸ் எடுத்துருக்கோம். क्वेश्चनல வெறும் 4% ஆஃப் த ஓட்டை தான் இன்வாலிட்னே டிக்ளேர் பண்ணிருக்கோம் சொல்லிருக்காங்க. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய 96% ஆஃப் த ஓட் வந்து என்னவா இருக்கும்? வேலிட் ஓட்டா தானே இருக்கும். அந்த வேலிட் ஓட் தானே இது. அப்ப 96% தான் இது அப்படின்னா 100% என்னன்றதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் ஓட்ஸ் கிடைச்சிருமா? 96க்கு டபுள் பண்ணோம்னா 192. அப்ப 20000 அப்படின்றது டோட்டல் ஓட்ஸ். டோட்டல் ஓட்ஸ் அதாவது both valid and invalid, வேலிடையும் இன்வாலிடையும் சேர்த்து மொத்த ஓட்டு போல்டு எவ்வளோனா 2 லட்சம் ஓட்டு, சாரி 20,000 ஓட்டு வந்து மொத்தமா போல் பண்ணப்பட்ட ஓட்டு. முடிஞ்சுச்சா? இப்போ ஃப்ரண்ட்ல வரும் அடுத்தது. In an election between two candidates, 64% of the voters cast their vote. மொத்தமா ஓட்டு போட்டவங்களே. இது வேலிட் ஓட்டு பிளஸ் இன்வாலிட் ஓட்டு சேர்த்து தான் 20,000. கரெக்டா? இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 64% ஆஃப் த ஓட்டர் தான் ஓட்டே போட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு மொத்தமா ஓட்டு போட்டவங்க தான் இந்த 20,000. அப்ப இந்த 64% தான் இந்த 20,000 அப்படின்னா 64% தான் 20,000 அப்படின்னா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் என்ரோல்ட் இன் தி எலெக்ஷன். அந்த எலெக்ஷன்ல மொத்தம் எவ்வளவு பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க? 100% என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவ்வளவுதான். போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். சோ இத 8க்கு போடலாமா? 8க்கு போட்டோம்னா 8 8 64 8 16 40 8 40 00. ஸோ அகைன் 8க்கு போடலாம். சரி பாயிண்ட்ல வரும், இதே போட்டுக்கலாம். 8க்கு இங்கே என்ன வரும்? ஒரு 12.5 வரும். ஸோ ப்ராடக்ட் பண்ணுவோம், வேறு ஆப்ஷன் இல்லை. 125 ப்ராடக்ட் பண்ணுவோம். 5 1 6 125 250 250 வரும். ஆட் பண்ணோன்னா 5 2 6 12 மிச்சம் 1 2 1 3. ஓகே. 125 250 25 ப்ராடக்ட் பண்ணிட்டோம். ஒரு 00 ஒரு பாயிண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா
31250 அப்படின்றது தான் ஆன்சராக இருக்கும். மொத்த ஓட்ஸ், அதாவது மொத்த ஓட்டர் லிஸ்ட்டில் என்ரோல் பண்ணவங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 31,250 31250 அப்படின்றத ஆன்சராக இருக்கும். இது டிஜிட்டில் இருக்குது. ஓகேவா, 31250 அப்படின்றத ஆன்சரு. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ரைட்டா? யூ ஆர் ஃபுல்லி கவரிங் த கொஸ்டின். ப்ளீஸ் மூவ் a little bit while explaining so that the question is visible to the viewers. ஷுர், கண்டிப்பாக அதையும் கன்சிடர் பண்ணுறேன். பட் நான் சால்வ் பண்ணணும் இல்லையா, எனக்கு கன்வென்ட்டாக இருந்தது, அதனால் ஓகே நான் கன்சிடர் பண்ணுறேன். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? In a manufacturing unit, it was noted that ஆக்சுவலாக லைட்ஸ் இருக்கிறனால எனக்கு போர்டை வந்து இப்படி பார்க்குறப்போ தெரிய மாட்டேங்குது, கிளார் அடிக்குது, அதனால தான் அப்படி நிற்க வேண்டியதாக ஆச்சு. In a manufacturing unit, it was noted that the price of the raw material has increased. Price of the raw material has increased by 25% and the labor cost has gone up from 30% of the cost of the raw material to 38% of the cost of the raw material சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ என்னாச்சுன்னா ரா மெட்டீரியலோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த லேபர் காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இருந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் 100 ரூபாய் அப்படின்னு வச்சுட்டோம்னா ஒரு 25% இன்க்ரீஸ் ஆகிட்டு நியூ ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து எவ்வளோனா 125. அதே மாதிரி லேபர் காஸ்ட் வந்து முன்னாடி 30 ரூபாய், 30% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டில் 30% தான் லேபர் காஸ்ட். இப்போ அது என்ன ஆச்சு அப்படின்னா 38% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த ரா மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாயிண்ட்ல எடுக்கணும். அதோட என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை டேரக்டாக என்ன எடுத்துக்கலாம், இதை 80ன்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை 80, முன்னாடி இருந்த காசு வந்து 80னா இதுக்கு 25%னா 100 ரூபாய். முன்னாடி இருந்தது 80, இதுக்கு 25%. 20ல் 1/4 எவ்வளோ, 20 நமக்கு தெரியும்ல. அப்போ 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ மாறிடும், 100 ரூபாயா மாறிடும். இப்போ இதுக்கு 30% தான் லேபர் காஸ்ட் அப்படின்னா 80ல் 30% 24. இந்த 100ல் 38% அப்படின்றது 38. முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து என்னாச்சு, முன்னாடி 30% இருந்துச்சு, இப்போ 38% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த ரா மெட்டீரியல். இது வந்து ரா மெட்டீரியலோடைய காஸ்ட், இது வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட். ஓகேவா, காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல். இது லேபர் காஸ்ட், இது லேபர் காஸ்ட். முடிஞ்சிச்சா? ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த கன்சம்ஷன் ஆஃப் த ரா மெட்டீரியல் டு பி ரெடியூஸ் டு கீப் த காஸ்ட் ஆஃப் த சேம் அஸ் தட் ஆஃப் த பிஃபோர் த இன்க்ரீஸ். ஓகே, முன்னாடி இருந்த காசை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா கன்சம்ஷனை எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த காஸ்ட், டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, ரா மெட்டீரியல் காஸ்ட் ப்ளஸ் லேபர் காஸ்ட் சேர்த்தோன்னா இங்கே ஒரு 104 ரூபாய் முன்னாடி இருந்த காசு, முன்னாடி செலவானது 104 ரூபாய், இப்போ 138 ரூபா செலவாகுது. இப்போ கன்சம்ஷன் வந்து ஒரு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ கன்சம்ஷன் வந்து முன்னாடி ஒரு 10 ரூபாய் ஒரு 10 ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இங்கே எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ 1040 ரூபா எக்ஸ்பெண்டிச்சராக இருந்திருக்கும். இங்கேயும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதே 1040 ரூபா தான் எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வரணும் அப்படின்னா இங்கே கன்சம்ஷனை எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோதான். What percentage of the consumption of the raw material be reduced so that be reduced to keep the cost of the cost same as that of before the increase. முன்னாடி இருந்ததை விட எவ்வளோ ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத கேட்குறாங்க. வேற எதுவும் இல்லை. என்ன ப்ரோ? ஓகே, ஓகே. ஒன்றும் இல்லை, கன்சம்ஷன் எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. 1040 மொத்த ரூபாய் செலவாகுது. இதே 1040 ரூபா தான் எக்ஸ்பெண்டிச்சர் வரணும். டிவைடட் பை 138 போடணும், நமக்கு கன்சம்ஷன் கிடச்சிரும். இது அந்த கன்சம்ஷனோட எவ்வளோ கம்மியாக இருக்கணும் அப்படின்றதானே கேட்டிருக்காங்க. ஸோ 10லேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாம். 10லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா இதை விட இது எவ்வளோ ரிடக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிடலாம். அது பர்சன்டேஜில் கேட்டிருக்கனால டிவைடட் பை 10 × 100 போட்டுவிட்டு ஆன்சர் வந்துடும் போது. அவ்வளோதான் முடிஞ்சு. சிம்பிளிஃபை பண்ணால் 1380க்கும் 1040க்குமான டிஃபரன்ஸ் டிவைடட் பை 138 ஹோல் டிவைடட் பை 10. இப்போ இங்கே ஒரு 1/10 × 100ன்னு சொல்லிட்டு இருக்கும். முடிஞ்சிச்சா? ஸோ இதை மைனஸ் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 340 டிவைடட் பை 138. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3 போட முடியாது, 2 தான் போட முடியும் ஆப்வியஸாக. 276 24 300 ஒரு 40 64 இருக்கா, இங்கே 640 வரும். ஸோ அகைன் இதுக்கு 5 போட முடியாது, 4 டைம்ஸ் போடலாமா? 4 டைம்ஸ் போடலாம். அப்போ 24 138 276 276னா 552 பக்கத்தில் வரும். ஸோ அகைன் பாயிண்டில் வரும். இது 24ல் ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். அதுக்கு மேலே அதை போட்டு பரண்ட வேண்டாம். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். பாயிண்டில் வருது 24 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர் வரும். ஸோ 24
6% is the answer. ரைட்டா போடலாம். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 24.6%. ஒன்றும் இல்லை, முன்னாடி இருந்த ரா மெட்டீரியல் 80, அது வந்து ஒரு 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 100 ஆகுது. லேபர் காஸ்ட் முன்னாடி 24, அதாவது இந்த 80ல் 30%, 100ல் 38% சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த காஸ்ட் எவ்வளோ ஆகுது? 104 ரூபா. மொத்த காஸ்ட் 110 ரூபா ஆகுது. கன்சம்ஷன் முன்னாடி 10 பண்ணுறாங்க அப்படின்னா மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஆயிருக்கும்? 1040 ரூபா எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கும். இப்போ இங்கே காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணவே மாட்டேன், அப்படி தான் இருக்கும். அதே 1040 ரூபா தான் செலவு பண்ணுவேன். அப்படின்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் நான் அதிகமாக செலவு பண்ண மாட்டேன், கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அதே 1000 ரூபா தான். எக்ஸ்பெண்டிச்சர் அதே 1000 ரூபா தான், நான் அதுக்கு மேலே செலவு பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ வேற ஆப்ஷன் என்ன? கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கன்சம்ஷன் ரெடியூஸ் ஆகும். அந்த ரெடியூஸ் கன்சம்ஷன் தான் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதனால் 1040 138 போனால் நமக்கு கன்சம்ஷன் எவ்வளோன்றது கிடச்சிரும். அதை முன்னாடி இருந்த கன்சம்ஷன் 10 விட எவ்வளோ கம்மியாக கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக 10லேருந்து அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். பர்சன்டேஜில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றனால டிவைட் பை 10 into 100 போட்டால் பர்சன்டேஜில் கிடச்சிரும். சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். If each edge of a cube is increased by 10%, then the percentage increase in its surface. ஓகே, எட்ஜ் ஆஃப் அ கியூப் வந்து முன்னாடி ஒரு 10 இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். முன்னாடி இருந்தது 10, இப்போ அந்த எட்ஜ் ஆஃப் அ கியூப் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது 11 மாறும். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. அதோட சர்ஃபேஸ் ஏரியான்னு லிட்டரலாக சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்குறாங்கன்னா டிஎஸ்ஏன்னு அர்த்தம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் ஃபைண்ட் பண்ணணும். 6a². 6a² அப்படின்னா இது வந்து ஒரு 100. 6a² அப்படின்னா இது வந்து ஒரு 121. ஸோ இதை விட இது பர்சன்டேஜில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இது வந்து கேன்சல் ஆயிரும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 100லேருந்து ஒரு 21 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது 100க்கு என்னன்னு போட்டோம்னா 21% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதான் ஆன்சர். ஸோ இது சிம்பிளான கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரைட்டா? ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். சும்மா ரேண்டமாக எடுத்துக்கிறதா 10 எடுத்துட்டேன். ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணோம்னா 10ல் 10% அப்படின்றது 1. 10 + 1 11. ஃபார்முலா டிஎஸ்ஏக்கான கியூபுக்கான ஃபார்முலா 6a² தான் ஃபார்முலா. 6 into ஏன்றது இதுதான் ஏ இல்லையா? ஸோ அப்போ a²னா 100. அதே மாதிரி 11 ஸ்கொயர் 121. 6a². ஸோ இது ரெண்டு இதை வச்சு ப்ராடக்ட் பண்ணி எழுதினாலும் வேல்யூ பெருசாக வேல்யூவில் எந்த சேஞ்சுமே இருக்காது. இது 600 ஆகும், இது 726 ஆகும். அவ்வளோதான். 600 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 126 அதிகமாக இருக்குன்னா 100க்கு என்னன்றதை போட போகிறோம். அதே தான் வரும். சிம்பிளிஃபை பண்ணாலும் அதே 21% தான் வரும். வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? 21% தான் வரும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ சால்வ் பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன ஸ்கூல் 4% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டிடின் appear for the annual exam. 4% of the students வந்து appear ஆகல annual examக்கு. 10% of the students who appeared for the exam couldn't pass the exam. அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணல. appear ஆனவங்கள 10% ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லியிருக்காங்க. Out of the remaining மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல 50% got the distinction marks and 432 students passed the exam but couldn't get distinction marks. The total number of students in the school என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 50% got distinction marks. ஒரு 50% வந்து distinction marks கிடைச்சிருக்கான். அவுட் ஆஃப் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ், அது எவ்வளோ இருக்கட்டு, ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கட்டு, அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் 50%. ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அமௌண்ட் இருக்காங்க, அந்த அமௌண்ட்டில் பாதி டிஸ்டிங்ஷன் மார்க் கிடச்சிருக்கான். மிச்ச பாதிக்கு டிஸ்டிங்ஷன் மார்க் கிடைக்கல. அதை தான் நம்பரில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 50% காட் டிஸ்டிங்ஷன் மார்க்ஸ். அப்போ ரிமைனிங் 50%க்கு டிஸ்டிங்ஷன் மார்க்ஸ் கிடைக்கல. அதான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 432 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் த எக்ஸாம் பட் couldn't get the distinction marks சொல்லிருக்காங்க. அதே 50% தானே, 50 100, ரிமைனிங் 50%. அப்போ 50% தான் 432 அப்படின்னா 50% தான் 432னா 100% எவ்வளோ வரும்? 864ன்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணா கரெக்டாக டபுள் பண்ணிக்கணும். 864 பேர் தான், அதாவது டோட்டலாக அந்த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஓகே, இப்போ வருவோம். 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் who appeared for the exam couldn't pass the exam அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, 10% of the students who appeared for the exam couldn't pass the exam. அப்போ மொத்தமா பாஸ் ஆனவங்க 864. அதுல டிஸ்டிங்ஷன் எடுத்தவங்க டிஸ்டிங்ஷன் எடுக்காதவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து 864. ரெண்டு பேருமே ஆனா பாஸ் ஆனவங்க தானே. 10% தான் பாஸ் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபெயில் ஆனவங்க மொத்தமே எவ்வளோ பேர் தான்? வெறும் 10% தான் ஃபெயிலே ஆயிருக்காங்க. மிச்சம் 90% பாஸ் ஆயிருப்பாங்க. அந்த 90%க்குள்ள தான் டிஸ்டிங்ஷன் எடுத்தவங்க டிஸ்டிங்ஷன் எடுக்காதவங்கன்னு 50-50 சொன்னாங்க. அதுதான் மொத்தமாக 864 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 90%, ஏன்னா 10% ஃபெயில் ஆயிட்டாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய 90% பாஸ் ஆனவங்க, அந்த 90% தான் 864 அப்படின்னா 100% என்ன அப்படின்னு போட்டோம்னா நமக்கு மொத்தமாக அந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனவங்க எவ்வளோ பேர்னு தெரிஞ்சிருமா? ஸோ அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 54க்கு ஆரம்பம் 54. இந்த எக்ஸாமுக்கு மொத்தமாக அப்பியர் ஆனவங்க எவ்வளோனா 960 பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆயிருப்பாங்க. இந்த அப்பியர் ஆனவங்களுக்குள்ள இதுக்குள்ள பாஸ் ஆனவங்களும் இருப்பாங்க, ஃபெயில் ஆனவங்களும் இருப்பாங்க. ஓகே,
இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டிடன்ட் அப்பியர் ஃபார் த ஆனுவல் எக்ஸாம். நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல் கேட்டிருக்காங்க. சரி ஓகே. இப்போ அந்த 96மே அப்பியர் ஆனவங்க தான் 960 பேர். 4% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 96% அப்பியர் ஆயிருக்காங்க. ஏன்னா 4% அப்பியர் ஆகலை இல்லையா? 96% தான் இந்த 960 அப்படின்னா 100% என்னன்னு போட்டோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருமா? அதாவது போத் அப்பியர்டு அண்ட் நான் அப்பியர்டு ரெண்டுமே கிடைச்சிருமா? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்றது கிடைச்சிரும். சிம்பிளிஃபை பண்ணா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 10,000 இல்லை, அதில் ஒரு 100 1000 வரும், அவ்வளோதான். டோட்டலாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 1000 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஸோ ஈஸியான கொஸ்டின் தான், ரிவர்ஸில் பண்ணுறோம். மொத்தமாக 50% வந்து டிஸ்டிங்ஷன் மார்க்ஸ் எடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸில் 50% டிஸ்டிங்ஷன் மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னா ரிமைனிங் 50% ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுத்திருப்பாங்க. அதுதான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 432 பேர். அந்த 50% தான் 432. டோட்டலாக 100% எவ்வளோன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்ல. 432 டபுள் பண்ணிட்டா 100% கிடச்சிரும். அப்போ 864 பேர் தான் 100%. இப்போ அதுலேயுமே 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலை. 10% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஃபார் த எக்ஸாம் குடன்ட் பாஸ் த எக்ஸாம். மொத்தமாக அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸில் 10% வந்து பாஸ் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம மொத்தமாக பாஸ் ஆனவங்க மட்டும் தான் கையில் வச்சுக்கோம் 864 பேர். 90% தான் 864. 100% என்னன்னு போட்டோம்னா மொத்தமாக அப்பியர் ஆனவங்க எவ்வளோ பேரும் கிடச்சிருவாங்க. அதாவது அப்பியர் ஆனவங்க பாஸும் ஆயிருக்கலாம் ஃபெயிலும் ஆயிருக்கலாம். 100% என்னன்றது கிடச்சிரும் 960. முடிஞ்சிச்சா? இப்போ அப்பியர் ஆனவங்க மட்டும் 960. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் 4% ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமுக்கு அப்பியரே ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச 960 அப்படின்றது இப்போ என்ன ஆகுது? 96% ஆகுது. அந்த 96% தான் 960 அப்படின்னா 100% என்னன்னு போட்டோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The sum of rupees 2,380 is lent out in two parts. One at 25% per annum and another at 20% per annum. Okay. If the total annual income is 500 ன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. இதை பட்டர்ஃப்ளைலையும் போடலாம், நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் அமௌண்ட்டை 25% per annum கொடுக்குறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? இந்த 2380 டோட்டல்ல இருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் இருக்கும். இந்த அமௌண்ட்டை 20% per annum தராங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆனுவல் இன்கம் உங்களுக்கு வருது? 500 அப்படின்றது ஜென்ரேட் ஆகுது. ஃபைண்ட் த மணி லெண்டர் 25%. அவ்வளோதான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுவோம். 525 420 5 5x ப்ளஸ் இது உள்ள ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 0 32 2 மிச்சம் 3 12 15 5 1 8 1 9 மைனஸ் 4x பேஸில் இருக்கக்கூடிய 100 இந்த 100ஓட ப்ராடக்ட் பண்ணிப்போம் 00 00. அவ்வளோதான். 5x மைனஸ் 4x எக்ஸ். இந்த 10,000 வந்து 9,520 மைனஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 480 கிடைக்கும். அவ்வளோதான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 480. நமக்கு என்ன வேணும்? ஃபைண்ட் த மணி லெண்டர் 25%. 25% லெண்ட் பண்ணது எக்ஸ் தானே கொடுத்துருக்கோம். 480 ரூபா லெண்ட் பண்ணியிருப்பான். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 480 ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகே தானே? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? In a reduction of 10% in the price of the rice enables a person to obtain 22 kg more for rupees 250. Then the original price per kg. Original price ku formula na amount into percentage given by extra into 100 plus or minus p. அவ்வளோ இதில் போட்டால் ஆன்சர் வந்துடும். ஒரிஜினல் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எதையுமே பெருசாக யோசிக்கவே தேவை கிடையாது. 250 இன்ட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10%. ஆனால் ரிடக்ஷன் ரெடியூஸ் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைக்குது? 22 kg. 100 ப்ளஸ் ஆர் மைனஸ். இங்கே ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமான்றது இங்கே ரிடக்ஷனா இல்லை இன்க்ரீஸான்றதை பொறுத்து. 10% ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா 90 மைனஸ் 10 போட்டுக்கணும். சாரி 100 மைனஸ் 10 போட்டுக்கணும். ஸோ 19 அப்படின்றது வரும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இந்த 10 அது பர்சன்டேஜில் எழுதிக்கணும். 10 அப்படின்றது அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிடலாம். 250 டிவைட் பை இது ஒரு 180 198 வரும். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 1 52 பாயிண்ட் வச்சா 0 3 வராது, 2 தான் வரும். ஆன்சர் இருக்கா? எல்லாம் 1.2 தான் இருக்குது. சரி ஓகே. 398 வருமா? சரி 396 வரும். இதில் ஒரு 4 400 120 124. ஸோ பாயிண்ட் ஒரு 0 அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம்? 6 போடலாமா? ஆல்மோஸ்ட் 6 பக்கத்தில் வரும். அப்போ 1.26 ஆப்ஷன் எஸ் 6 தான் போட முடியும். ஆப்ஷன் சி 1.26 இஸ் தி ஆன்சர். ரைட்டா? ஆப்ஷன் சி 1.26 இஸ் தி ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இது ஈஸியான கொஸ்டின். டேரெக்டாக அதில் போட்டோம்னா இந்த ஃபார்முலா போட்டோம்னா நமக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். அமௌண்ட் இன்ட்டு
அமௌண்ட் இன்டூ பர்சன்டேஜ் கிவன், கொடுத்துக்கூடிய அமௌண்ட் கொடுத்துக்கூடிய பர்சன்டேஜ் இன்டூ எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைக்குது இன்டூ 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் பின் போட்டோம்னா நமக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்றது கிடச்சிடும். ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A person earns rupees 16,000 per month and spends 80% of his income. அவர் வந்து அவர் 16,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறாரு, அதில் 80% வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாருன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சேவ்ஸ் த ரிமைனிங் அமௌண்ட்டை சேவ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இஃப் த இன்கம் இன்க்ரீசஸ் பை 20%, 16,000 ரூபாய் அவருடைய இன்கம், நியூ இன்கம் எவ்வளோ ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1,600 டபுள் பண்ணால் 3,200, 16,000 ஒரு 3,200 ஆட் பண்ணோம்னா 19,200 முடிஞ்சிச்சா? இது நியூ இன்கமாக இருக்கும். ஸ்பெண்ட்ஸ் 80% ஆஃப் இன்கம், அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, இதில் 80% செலவு பண்ணிடுறாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோவா இருக்கும்? 20% இருக்கும். ஒரு 3,200 ரூபாய் அவருக்கான சேவிங்ஸாக இருக்கும். 16,000 3,200 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 16,000 3,000 மைனஸ் பண்ணால் 13,000, அதில் வந்து ஒரு 200 மைனஸ் பண்ணிட்டா 12,800ன்றது அவருடைய எக்ஸ்பெண்டிச்சராக இருந்திருக்கும். சரி, அடுத்தது செகண்ட் இது கண்டிஷன் படி இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 10%, முன்னாடி இருந்ததோட ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த 12,800ஓட ஒரு 10%னா 1,280, இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 8 10 மிச்சம் 1 4 14,040 ரூபாய் அவருடைய எக்ஸ்பெண்டிச்சராக, 14,080 ரூபாய் அவருடைய எக்ஸ்பெண்டிச்சராக இப்போ இருக்குது. அவருடைய சேவிங்ஸ், ஃபைண்ட் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 19,200லேருந்து இந்த 14,080 மைனஸ் பண்ணிட்டோம்னா 0 2 1 இது ஒரு 5 5,120 ரூபா சேவ் பண்ணுறாரு. இந்த பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை கேட்டிருக்காங்க. முன்னாடி எவ்வளோ சேவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு? 3,200. இதை விட இப்போ எவ்வளோ அதிகமாக சேவ் பண்ணுறாரு? ஒரு 2,000 5,200 ஆயிரும், அதில் இருந்து ஒரு 200 கம்மி. அப்போ 1,920 ரூபா 1,980 ரூபா சேவ் பண்ணுறாரு. 3,200 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 0 2 9 1,920 ரூபா சேவ் பண்ணுறாரு. கரெக்டாக 100க்கு என்ன 32க்கு 180 6 60%. அவ்வளோதான் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். 60% அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய இன்கம் முன்னாடி இருந்ததை விட 20% இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ் வந்து, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் 80% சொல்லிட்டாங்க. மொத்த 100%ல் 80% எக்ஸ்பெண்டிச்சர்னா ரிமைனிங் ரூடியே 20% சேவிங்ஸாக இருக்கும் 3,200. நியூ இன்கம் வந்து 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 19,200. எக்ஸ்பெண்டிச்சர் முன்னாடி இருந்ததை விட ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது, அதை இன்க்ரீஸ் பண்ணி எழுதிட்டோம்னா 14,080. ஸோ இன்கம்லேருந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் ரூடியே 5,120 அப்படின்றது அவருடைய சேவிங்ஸாக இருக்கும். முன்னாடி இருந்த சேவிங்ஸோட இப்போ இருக்கக்கூடிய சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அதை டிஃபரன்ஸ் எடுத்து போட்டோம்னா நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிடும். அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத மறக்காம கீழே வீடியோ கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? லைவில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெக்கார்டாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், எண்ட் ஆஃப் செஷனுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த ஆர்ஆர்பி குரூப் டி ரிவிஷன் சீரிஸில் இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ரேஷன் ப்ரொபோர்ஷன், அதில் ஃபாலோட் பை பார்ட்னர்ஷிப் அண்ட் ஏஜஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நம்ம ரீசனிங் வீடியோஸுமே வந்து ரெக்கார்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் செஷனுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அதை பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். see you tomorrow. Bye.